அன்புடைய உடவியல் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கிட்டத்தட்ட 2002 தொடங்கப்பட்டு 26 ஆண்டுகள் இந்த பணியில் நான் தொடர்ந்து கொண்டிருக்கிற தருவாயில் இன்றைக்கு முதல் ஆய்வு, 2வது ஆய்வு, 3வது ஆய்வு ஒரு தொகுப்பாக புத்தக வடிவிலே மொத்த தொகுப்பினுடைய வடிவை இன்றைக்கு தமிழக அரசு எப்படி இருக்கிறது, என்னென்ன மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், இப்படி அனைத்து விதமான தரவுகளையும் முன்வைத்து இந்த தமிழக அரசின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்த கள ஆய்வை, அறுத்துண்ட கள ஆய்வை வெளிவதில் மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு ஒத்துழைப்பு தந்த ஊடகவியல் நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் கூட்டணி கணக்குகள், பிணக்குகள் மற்றும் இருக்கிற புதிய வாக்காளருடைய எண்ணங்கள் பெண்களை மையம் கொண்ட தேர்தலாக இது இருக்கும், இளைஞர்களை மையம் கொண்ட தேர்தலாக இருக்கும், புதிய கட்சிகளுடைய வரவுகள் தாக்கம் எப்படி இருக்கின்ற குறித்து தமிழகம் முழுக்க இது எடுக்கப்பட்ட 3வது பகுப்பாய்வை உங்களிடம் நான் சமர்ப்பிக்கப்படுகிறேன். அதன் அடிப்படையிலே ஊடக தேவையான முக்கிய தரவுகளை நான் உங்களிடம் சமர்ப்பிக்கப்படுகிறேன். தற்போதைய தமிழக அரசின் செயல்பாடுகள் என்று பார்க்கிற போது, தமிழகத்தின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் அவர் தலைமையான அரசின் செயல்பாடுகள் மற்றும் மக்களின் பிரதான பிரச்சனையாக தமிழக மக்களின் மதிப்பீடு, ஒழுங்கான ரேஷன் பொருள் விநியோகம், நன்றுன்னு சொல்லக்கூடிய 31%, சொல்லும்படியில் 13%, மோசம் சொல்லிட்டு 56% சொல்லப்பட்டிருக்காங்க. நலத்திட்டங்களின் செயலாக்கம் 24% நன்றுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க, 17% சொல்லும்படியதுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க, 59% மோசம் சொல்லப்பட்டிருக்காங்க. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது 5% நன்றுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க, சொல்லும்படி இதில் 13% சொல்லப்பட்டிருக்காங்க, 72% மோசம் சொல்லப்பட்டிருக்காங்க. தொழில்துறையில் புதிய முதலீடுகள் ஊக்குவித்தல் 71% நன்றுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க, 11% சொல்லும்படி சொல்லப்பட்டிருக்காங்க, 62% மோசம் சொல்லப்பட்டிருக்காங்க. அண்டை மாநிலத்துடன் நதிநீர் பிரச்சனைகளை தீர்ப்பது நன்றுன்னு சொல்லக்கூடியவங்க 23%, 10ன்னு சொல்லக்கூடியவங்க சொல்லும்படி எதுவும் இல்லை, 67 எதுவும் மோசம் சொல்லப்பட்டிருக்காங்க. மணல் கொலையை தடுக்கும் நடவடிக்கைகள் நன்றுன்னு சொல்லவங்க 10%, மோசம் சொல்லவங்க 80% சொல்லப்பட்டிருக்காங்க. அரசு லஞ்சம் ஊழலை கட்டுப்படுதல் 10% நன்று, 9% சொல்ல முடியதில்லை, 80% மோசம் சொல்லப்பட்டிருக்காங்க. மது குடிய பிரச்சனை கையாளும் விதம் 10% நன்று, மோசம் சொல்லணும் 80% சொல்லப்பட்டிருக்காங்க. குடிநீர் பிரச்சனையை கையாளும் விதம் நன்றுன்னு சொல்லவங்க 32%, மோசம் 69% சொல்லப்பட்டிருக்காங்க. விலைவாசி உரை அரசு கட்டுப்படுத்துவதும் நன்றுன்னு சொல்லக்கூடிய 22%, மோசம் 69% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் நன்றுன்னு சொல்லக்கூடிய 31%, மோசம் சொல்லக்கூடிய 57% சொல்லப்பட்டிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றதால் அரசு ஊழியர்கள் அதிருப்தி 12% பேர் நன்றுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க, மோசம் 70% சொல்லப்பட்டிருக்காங்க. சென்னையில் மழைநீர் கூடிய வடிகால் பணிகள் முழுமையடைந்ததா 30% நன்றுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க, 58% மோசம் சொல்லப்பட்டிருக்காங்க. கள்ளுக்கடை விளக்காது நன்றுன்னு சொல்லக்கூடிய 23%, மோசம் சொல்லக்கூடியவங்க 70% சொல்லப்பட்டிருக்காங்க. அம்மா கிளினிக் திட்டத்தை ரத்து செய்தது நன்று சொல்லுங்க 24%, மோசம் சொல்லிட்டு 66% சொல்லப்பட்டிருக்காங்க. குடிமரா திட்டத்தை கைவிட்டது 20% நன்று சொல்லப்பட்டு 60% மோசம் சொல்லப்பட்டிருக்காங்க. மணல் கிரைட் போன்ற கனிமவள கொள்கை அது அதிகரிப்பு 9% நன்று சொல்லப்பட்டிருக்காங்க, மோசம் 80% சொல்லப்பட்டிருக்காங்க. மின் கட்டணம் வரி சிராய்வு குடிநீர் பதிவு கட்டணம் நன்று சொல்லக்கூடிய 10%, மோசம் 77% சொல்லப்பட்டிருக்காங்க. சாக்கடை கழிப்பிட வசதி இல்லை 20% நன்று சொல்லப்பட்டிருக்காங்க, 54% மோசம் சொல்லப்பட்டிருக்காங்க. வேலை வாய்ப்பு வேலையில்லா திண்டாட்டம் நன்று சொல்லக்கூடிய 18%, மோசம் 63% சொல்லப்பட்டிருக்காங்க. மக்களிடம் போதிய பணப்புழக்கம் இல்லை நன்று சொல்லுங்க 7%, மோசம் சொல்லி 70.5 சொல்லப்பட்டிருக்காங்க. வெள்ளை நிவாரண தொகை குறைபாடு நன்று சொல்லுங்க 5%, மோசம் 67 சொல்லப்பட்டிருக்காங்க. சாலை வசதி உள்கட்டமைப்பு 10% நன்று, மோசம் சொல்லுங்க 70% சொல்லப்பட்டிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு 8% நன்று, மோசம் 79% சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த 2 விஷயமே 10 ஆண்டுகளில் பார்க்குறப்போ 2 திராவிட ஆட்சியும் சேமா இதே பிரச்சனைக்குள்ள தீர்வு இல்லைன்னு பார்க்கப்படலாம். இது இந்த ஆட்சி மட்டும் இல்லை, போன ஆட்சி அதே தான் இருக்கு. இந்த திமுக அரசு திட்டங்களில் வரவேற்பு என்று பார்க்கிறபோது தமிழக அரசின் நலத்திட்டங்கள் மீது மக்களின் மதிப்பீடு, மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் 52% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த அரசுடைய திட்டத்திற்கு. விடியல் பயண திட்டம், நகர பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயணம் 61% பெண்கள் இது வரவேற்பு தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. மக்களுடன் முதல்வர் திட்டம் 30 நாளில் குறைகள் தீர்க்கப்படும் 19.50% மக்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வரவேற்பு 73% சொல்லப்பட்டிருக்காங்க. முதியோர் உதவித்தொகை 1200 உயர்த்தப்பட்ட திட்டம் 46% சொல்லப்பட்டிருக்காங்க. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி 40% சொல்லப்பட்டிருக்காங்க. அந்நிய தொழில் முதலீடுகள் ஈர்ப்பு 20% சொல்லப்பட்டிருக்காங்க. உயர்கல்வியில் முன்னேற்றம் 45% சொல்லப்பட்டிருக்காங்க. மக்களை தேடி மருத்துவம் 14% சொல்லப்பட்டிருக்காங்க. இல்லம் தேடி கல்வி திட்டம் கொரோனா 30.44 சொல்லப்பட்டிருக்காங்க. கலைஞரின் வேளாண்மை வளர்ச்சி திட்டம் 49 சொல்லப்பட்டிருக்காங்க. முதலின் முகவரின் திட்டம் 28.50% வரவேற்பு சொல்லப்பட்டிருக்காங்க. புதுமை பெண் திட்டம் 59% வரவேற்பு சொல்லப்பட்டிருக்காங்க. 4 திட்டம் 43% வரவேற்பு சொல்லப்பட்டிருக்காங்க.
கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் இலவச வீடு 8.60% சொல்லப்பட்டிருக்காங்க. தாயமலர் வறுமை ஒழிப்பு திட்டம் 15% சொல்லப்பட்டிருக்காங்க. இலவச வீட்டுமனை பட்டா 70% வரவு சொல்லப்பட்டிருக்காங்க. வங்கிகளில் 5000 வரவு வரை வைப்பு 51.75 பேர் வரவேற்பு இந்த அரசுடைய திட்டத்திற்கு வரவேற்பு சொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக தமிழக மக்களின் மேற்கண்ட பிரச்சனைகளை தீர்ப்பதில் இதுக்கு முன்னாடி வாசிக்கப்பட்ட அத்தனையும் மேற்கண்ட பிரச்சனைகளை தீர்ப்பதில் திமுக, அதிமுக, தவேக ஆகிய கட்சிகளின் தீவிரமான செயல்பாட்டாலும் வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி மக்களின் பிரச்சனையை தீர்க்க தயாராக இருக்கிறது என்று பார்வையில் பார்க்கிற போது திமுக 25.3%, தவேக 24.7%, அதிமுக 22.8%, பாஜக 10%, நாம் தமிழர் 5.2%, பிற 12% சொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக மக்களின் மனநிலையை பார்க்கிற போது திருமதி சசிகலா அவர்களின் புதிய கட்சி தொடக்கம் அதிமுக வாக்கு வங்கி மற்றும் வரும் தேர்தல் வெற்றி வாய்ப்பை பாதிக்குமா? ஆம் 12%, இல்லை 65%, ஓரளவு 12%, காசோ 8% சொல்லப்பட்டிருக்காங்க. டிடிவி தினகரனின் அமமுக என்டிஏ கூட்டணியில் இணைந்து கூட்டணிக்கு பலம் தருமா? ஆம் 55%, இல்லை 20%, ஓரளவு 15% சொல்லப்பட்டிருக்காங்க. திமுக கூட்டணி தேமுதிக இணைந்தது அந்த கூட்டணிக்கு பலமா? ஆம் 25%, இல்லை 40%, ஓரளவு 10%, காசோ 20% சொல்லப்பட்டிருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதா? நிறைவேற்றுள்ளது 30%, ஓரளவு 17%, நிறைவேற்றலை 50% சொல்லப்பட்டிருக்காங்க. நீட் போன்ற மத்திய அரசின் கொள்கைகளை தமிழக அரசு எதிர்ப்பதால் தமிழக மக்களின் நிலைப்பாடு நன்று 26%, சரியில்லை 40%, ஓரளவு 16%, காசு 14% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் நிறைவடையும் தருவாயில் செயல்பாடுகள் குறித்து தமிழக மக்களின் மதிப்பீடு நன்று 30%, சரியில்லை 51%, ஓரளவு 10%, காசு 9%. தமிழக அமைச்சர்களின் மீதான வழக்கு தண்டனை ஊழல் புகார்கள் குறித்து ஆதரவு 33%, எதிர்ப்பு 57%, காசு 10% சொல்லப்பட்டிருக்காங்க. தற்போது உள்ள அரசியல் சூழலில் தமிழக இளைஞர்கள் மத்தியில் பாஜக மீதான வரவேற்பு பெற்றுள்ளதா? ஆம் 39%, இல்லை 48%, காசு 13% சொல்லப்பட்டிருக்காங்க. மு க ஸ்டாலின் அவர்கள் 2020 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் முதல்வராக வாய்ப்புள்ளதா என்று பார்க்கிற போது வாய்ப்புன்னு 30%, வாய்ப்பில்லை 37%, காசோ 20% சொல்லப்பட்டிருக்காங்க. மத்திய அரசின் செயல்பாடு திருப்தி அளிக்கிறதா? திருப்தின்னு சொல்லி 40%, அதிருப்தி 40%, காசோ 5% சொல்லப்பட்டிருக்காங்க. பாஜகவின் முக்கிய பொறுப்பில் இல்லாத போதும் அண்ணாமலையின் தனித்துவம் இன்னும் தாக்கம் இருக்கிறதா? ஆம் 52%, வாய்ப்பில்லை 21%, ஓரளவு 14%, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க. பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் ஓராண்டு ஆகும் நிலையில் அக்கட்சியின் இடையே வரவேற்பு உள்ளதா என்று கேட்டுவது வரவேற்பு 43%, வரவேற்பில்லை 41%, 8% ஓரளவு, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க. திமுக கூட்டணியில் இணைவதற்கு திருமதி பிரேமலதா பேரம் பேசினாரா அப்படின்னு கேட்கிற போது ஆம் வாய்ப்பு 71%, இல்லை 9%, ஓரளவு 7% சொல்லப்பட்டிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி உருவானதால் இந்த கூட்டணிக்கு மக்களிடம் வரவேற்பு 37%, இல்லை 31%, ஓரளவு 19%, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க. விஜய் தாவேக கட்சிக்கு எந்த கட்சியின் வாக்களை அதிகம் செல்வதற்கு வாய்ப்புள்ளது என்று முதல் 5 கட்சிகளை பகுப்பாய்வு செய்கிறது. முதலிடத்தில் திமுகவும், 2வது இடத்தில் விசிகாவும், 3வது இடத்தில் நாதாகவும், 4வது இடத்தில் அதிமுகவும், 5வது இடத்தில் பாஜக பாமக வருகிறது. சட்டமன்ற தேர்தலில் பெண்கள் வாக்கள் முக்கியத்துவம். தமிழ்நாட்டில் அதிகமாக விரும்பப்படும் பெண் அரசியல் தலைவர்களில் முதலிடத்தை பிடிக்கும் தலைவர் யார் என்று கேட்கிற போது கனிமொழியே சொல்லப்படுறாங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம் பெண்களின் வாக்களிக்கும் முடிவில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஆம் 46%, இல்லை 50%, காசோ 4%. பணம் கொடுத்தால் பெண்கள் ஓட்டு போட்டு விடுவார்களா? ஆம் 35%, இல்லை 39%, ஓரளவு 16%, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க. இளம்பெண்களின் வாக்கு இந்த முறை எந்த கட்சிக்கு அதிகம் செல்லும்? தாவேக முதலிடத்திலும், அதிமுக 2வது இடத்திலும், 3வது இடத்தில் அதிமுகவும், 4வது இடத்தில் நாதக வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுக இணைந்ததால் அதிமுக வாக்கு வங்கி பாதிக்கப்படுமா? ஆம் 22%, இல்லை 50%, ஓரளவு 14%, காசு 10% சொல்லப்பட்டிருக்காங்க. முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்களின் மகள் கனிமொழிக்கு பொருந்துவது தேசிய அரசியலா அல்லது மாநில அரசா என்று மக்களிடம் கேட்கப்பட்ட போது தேசிய அரசியலே என்று 30% மக்களும், மாநில அரசு என்று 53% மக்களும், காசோ 12% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட
பாலியல் தொந்தரவு வழக்குகளை அரசு திறம்படவும் விரைவாகவும் கையாளுகிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? ஆம் 38%, இல்லை 40%, காசோ 14%. காவல் நிலையங்களில் நடைபெறும் மரணம் சம்பவங்களை அரசு சரியாகவும் திறம்படவும் விசாரிக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டது ஆம் 30%, இல்லை 50% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழக அரசு விவசாயத்துறை தொடர்புடைய பிரச்சனைகளை திறம்படவும் பயனுள்ளதாகவும் சமாளித்துள்ளது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆம் 40%, இல்லை 40%, காசு சொல்லப்பட்டிருக்காங்க. கரூரில் நடைபெற்ற தாவேக டிவிகே பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த இந்த துயர சம்பவத்திற்கு யார் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு தமிழக அரசு 65%, தாவேக 20%, 2 பேரும் 40% சொல்லப்பட்டிருக்காங்க. தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களின் அரசியல் செயல்பாடு மக்களின் மனநிலை நன்று 40%. இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதுன்னா, எல்லா தலைவரும் மக்களை சந்திக்கிறாங்க, மக்களை பார்க்குற இது பண்ணுறாங்க. ஆனால் விஜய் மக்களை சந்திக்காத போதே நிறைய இடங்களை கேட்குறப்போ நடிகன்றத்தாலேயோ என்ன பிம்பத்தால் புரிதல் வருதுன்னா, நிறைய இடத்துல அரசியல் தலைவர்கள் குறிப்பாக வந்து விஜயை தான் அதிகமாக சொல்லப்படுறாங்க. அந்த இடத்துல வந்து இதுதான் இந்த கொஸ்டினில் இது பிடிக்கிறது. மனநிலை பார்க்குறவங்க நன்று சொல்லக்கூடிய ஊடகத்து வாயிலாகவும் மற்ற ஏனைய வாயிலாகவும் விஜய் மக்களிடம் செல்வதில் களத்துக்கு போல சொல்லப்பட்டாலும், ஆனால் மக்கள் மனதை கவனத்தலைவராக இருப்பதாக பார்க்கப்படுது. 45% வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு நன்று சொல்லியிருக்காங்க, மோசம் 30% சொல்லியிருக்காங்க, ஓரளவு 5% சொல்லியிருக்காங்க, காசு 10% சொல்லியிருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களின் மகன் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி செயல்பாடுகள் குறித்து மக்களின் கருத்து என்று பார்க்கிற போது நன்று 20%, மோசம் 39%, ஓரளவு 22%, காசு 10% சொல்லப்பட்டிருக்காங்க. மும்மொழி கொள்கை தமிழக மக்களின் வரவேற்பு குறித்து வரவேற்பு 52%, எதிர்ப்பு 32%, காசு 5% சொல்லப்பட்டிருக்காங்க. திமுக குடும்ப வாரிசு அரசியலை மக்கள் விரும்புகிறார்களா? ஆம் 27%, இல்லை 62%, காசு 10% சொல்லப்பட்டிருக்காங்க. அரசு கொண்டிருக்கும் திட்டங்கள் மற்றும் மனுக்கள் மீதான கோரிக்கைகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி துறையினர்களின் நடவடிக்கை நன்று 20%, மோசம் 40%, ஓரளவு 12%, காசு 14% சொல்லப்பட்டிருக்காங்க. பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது தமிழக அரசின் நிலைப்பாடு நன்று 10%, மோசம் 71%, ஓரளவு 8%. தமிழக அரசியல் கட்சிகளில் சிறந்த எதிர்கருத்துக்களை பதிவு செய்யும் எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் முதல் 5 இடத்தை பிடிக்கும் தலைவர்கள் யார் என்று பார்க்கிறது. முதலிடத்தில் திரு விஜய் அவர்களும், 2வது இடத்தில் திரு அண்ணாமலை அவர்களும், 3வது இடத்தில் எடப்பாடி அவர்களும், 4வது இடத்தில் சீமான் அவர்களும், 5வது இடத்தில் அன்புமணியும் வருகிறாங்க. ரயில்வே திட்ட பணிகளின் வளர்ச்சி மற்றும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அறிமுகம் மக்களை ஈர்த்துள்ளதா? ஆம் 70%, இல்லை 16% சொல்லப்பட்டிருக்காங்க. சாமானிய மக்களிடம் அரசு துறை அதிகாரிகளின் அணுகுமுறை செயல்பாடுகள் குறித்து மக்களிடம் கேட்டபோது நன்று 23%, மோசம் 50%, ஓரளவு 12%, காசு சொல்லப்பட்டிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை குறித்து மக்களிடம் கருத்து கேட்டபோது வரவேற்பு 59%, எதிர்ப்பு 27%, காசு சொல்லப்பட்டிருக்காங்க. திரு சீமான் அவர்களின் பேச்சு மற்றும் போராட்டங்கள் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளதா? வரவேற்பு 40%, வரவேற்பு 30%, காசு 17% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழக அரசின் அமைச்சர்கள், சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முழு கட்டுப்பாடு இருக்கிறார்களா? ஆம் 52%, இல்லை 31%, காசோ 15% சொல்லப்பட்டிருக்காங்க. மத்திய அரசு தமிழக மானிய திட்டங்களுக்கு நிதியளிப்பதை நிறுத்தி வைத்திருப்பதை வரவேற்கிறார்களா? ஆம் 48%, இல்லை 40%, காசோ 12% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் புதிய வாக்காளர்களை கவரக்கூடிய இளைஞர் மத்தியில் அதிக ஈர்ப்பு பெற்ற தலைவர்கள் யார் என்று பார்க்கிறது. முதலிடத்தில் திரு விஜய் அவர்களும், அதாவது இது குறிப்பாக வந்து இந்த 18 to 19 வயசு, 20 to 30 வயசு பார்க்கிற போது இந்த இடத்துல பிரதானமாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை முதலிடத்திலும், 2வது இடத்தில் அண்ணாமலை அவர்களையும், 3வது இடத்தில் சீமான் அவர்களையும், 4வது இடத்தில் உதயநிதி ஸ்டாலினும் இளைஞர்கள் பார்க்கப்படுறாங்க. அப்படின்ற தமிழக இளைஞர்களிடம் போதைப் பொருள் நடமாட்டம் பழக்க வழக்கம் அதிகரித்திருப்பதை தமிழக அரசு கட்டுப்படுத்துகிறதா? நன்று 5%, அதிருப்தி 85%, காசு 5% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? நன்று 40%, மோசம் 20%, பரவாயில்லை 5%, காசு 20% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் இலவச திட்டங்கள் தேவையா தேவையில்லையா? தேவை 22%, தேவையில்லை 69%, காசு 9% சொல்லப்பட்டிருக்காங்க. தற்போதைய அரசியல் சூழலில் தமிழக இளைஞர்கள் மத்தியில் பாஜக மீதான செல்வாக்கு உயர்ந்துள்ளதா? ஆம் 39%, இல்லை 40%, காசு 15% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேச்சு செயல்படும் மக்களின் மதிப்பீடு குறித்து வரவேற்பு 59%, அதிக வெறுப்பு 30%, காசு 10% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழக மக்கள் மத்தியில் ஆன்மீக அரசியல் பெருகி உள்ளதா? ஆம் 55%, இல்லை 32%, காசு 13% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழக மக்கள் பிரதமர் மோடி பிரதமர் மீதான நம்பிக்கை அதிகரித்துள்ளதா? ஆம் 48%, இல்லை 39%, காசு 10% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் அதிக லஞ்சம் பெறும் துறைகளில் தமிழக அமைச்சரவையில் முதல் 10 இடங்களை பிடிக்கும் துறைகள்: 1 வருவாய்த்துறை, மின்சாரத்துறை மதுவிலக்கு, 3 பத்திரப்பதிவுத்துறை, 4 நகர்ப்புற உள்ளாட்சித்துறை, 5 பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை, 6 மக்கள் நல்வாழ்வுத்துறை, கூட்டுறவுத்துறை பால்வளத்துறை, போக்குவரத்து துறை, வேளாண்மைத்துறை, பள்ளி கல்வித்துறைகளாம் இது வந்து அதிக லஞ்சம் பெற கைவிட்டு பெறுகிற துறைகளாக பார்க்கப்படுகிறது.
நகர மக்கள் மத்தியில் யாருக்கு ஆதரவு? கட்சி சதவீதம் பார்க்கிற போது திமுக 24.77, தவேக 23.46, அதிமுக 20.55, நாதக 6.70, பாஜக 5.50, பாமக 2.90, காங்கிரஸ் 4.46, மற்றவை 11.60. மகளிர் சுய குழுக்களுக்கு மத்தியில் யாருக்கு ஆதரவு அப்படி பார்க்கிற போது திமுக 20.77%, தவேக 21.21%, அதிமுக 10.99%, பாஜக 8.31%, பாமக 7.98, நாதக 2.71, காங்கிரஸ் 4.83, பிசிக 2.20, மற்றவை 9.42 இருக்கிறது. யாருக்கு வாக்கு? தற்போதைய அரசியல் சூழலில் கட்சி ரீதியாக வாக்கள் இன்றைய கோர் ஓட்டா பார்க்கிற போது கட்சிக்கு பார்க்கிற போது தவேக இன்றைக்கு பிரதானமாக பெரிய கட்சியாக இருக்கிறது. அதிகமாக 19.20% கோர் ஓட்டு நீ ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு அடுத்து பழமையான இயக்கமாக திமுக 17.70% வாக்கள் கோர் ஓட்டு இன்னைக்கு இருக்குது. அதுக்கடுத்து அதிமுக 5.32, அம்மையார் இருந்தபோது 29% வாக்குகள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 5.32 இருந்து கொண்டிருக்கிறது. நாதக 6% வாக்குகளாக இருக்கிறது. காங்கிரஸ் 4.10, பிஜேபி 3.50, பாமக 4.9, சிபிஎம் சிபிஐ 1.40, தேமுதிக 2.5, விசிக 2%, சுயாட்சி 1.40%, பிற கட்சிகள் 9.41, வாக்களை போவதில் 7.4, தீர்மானிக்கொலை 3.93, நோட்டா 2.86. தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார் என்று பார்க்கிற போது இது சர்வேல மிகப்பெரிய சவாலான கலாய்வுள்ள விஷயம்னா, வருகிற 2000 சட்டமன்ற தேர்தலில் யார் அடுத்த முதல்வர் ஆவார் என்பது குறித்த எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் கட்சியிடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தையும் இப்போது இந்த இறுதி நிலையை எட்டிய நிலையில் 2026 முதல்வராக யாருக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்பது குறித்து தமிழக வாக்காளர் கலாய்வு மேற்கொள்ளப்பட்ட போது முதல்வராக அதிக வாய்ப்புள்ள தலைவர்கள் முதல் 5 இடங்களை பிடிக்கும் பட்டியலை வடிவமைக்கிற போது இந்த இடத்துல பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. அரசியல் ரீதியாக கட்டமைப்பு ரீதியாக ஸ்டாலின் சொல்லப்பட்டாலும் முதலிடத்தில் அதிகமாக மக்கள் சொல்கின்ற வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்களே சொல்லப்படுறாங்க. அது ஆச்சரியமா இருக்கு. போன 2 திரு ஸ்டாலின் சொன்னாங்க. இப்போ இந்த 3 ஆய்வுலையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது விஜய் அவர்களை 40 வயசுக்கு உட்பட்ட அந்த ஒரு டேட்டா ஒன்று சொல்ற பாருங்க. அந்த டேட்டா எடுங்க. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பதிவான வாக்குகள் இப்போ இந்த எலெக்ஷன் இளைஞர்களையும் பெண்களையும் மையம் கொண்ட தேர்தலா இருக்கு. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 18-19 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டவங்க எஸ்ஐஆர் இது பாதிக்கப்பட்ட 99,83,113 பேர் 1.48%. இது 18-19 வயசுக்குள்ள வாக்காளர் இருக்காங்க. அதுக்கடுத்து 20-29 வயசுக்குள்ள வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 1,82,60,070 பேர் இருக்காங்க. 17.49. அதுக்கடுத்து 30-39 வயசுக்கு உட்பட்டவங்க கிட்டத்தட்ட 1,28,47,489. அது 20.70%. மொத்தம் இந்த 40 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா 39.73% வாக்குகள் போன பார்லிமெண்ட்ல போலிங் ஆயிருக்கு. அதுல 2,40,40,972 பேர் போன பார்லிமெண்ட்ல போல செய்யப்பட்டிருக்காங்க. இதுல ஏஜ் வாரியா பாக்குறப்ப 40-49, 50-59 பாத்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40% பேர் இருக்காங்க. இவங்க தான் இந்த 50 வயசுக்குள்ளவங்க தான் வர தேர்தல முக்கியமா இருக்காங்கன்னு சொல்ல போறேன். அப்படி பாக்குறப்ப இதுல 2 கட்சியும் அதிருப்தி இருக்கிற காரணத்தால மாற்றம் நோக்கத்திற்காக விஜய் முதலிடத்தை சொல்ல போறாங்க. 2வது அதே ஒப்பீட்டளவில் ஸ்டாலின் சொல்ல போறாங்க. ஆனா இந்த இளைஞர்கள், பெண்கள், மாற்று கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நபர்கள் பார்க்கிற போது அதிகமாக ஒரு நடிகரான்னு சொல்றாங்களா இல்ல என்ன காரணத்துக்கான பல்வேறு விஷயங்களை ஆய்வுகள் நடக்கிற போது பெயர் பாத்தீங்கன்னா எளிதளவுல கிராம ஊர்ல ரீச் ஆயிருக்கு. அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. ஸ்டாலின் அவர்களை ஆட்சியில் இருக்காங்க, எடப்பாடி இருக்காங்க. இவங்களை விட ஒப்பிட்டு பார்க்கிற போது கருத்திலாக மக்கள் சொல்வது பாத்தீங்கன்னா அதிகமா விஜய் தான் அதிகமாக சொல்லப்படுறாங்க. அதனால அந்த 2 பேருமே முதலிடத்தில் இருக்காங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம். 2வது எடப்பாடி பழனிசாமி, 3வது அண்ணாமலை. இந்த அரசியலே இருக்கு இல்ல சைலண்டா இருக்கான்னு பார்க்கிற போது கூட அவர் செய்த பணிகள் இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது படிச்சவங்க ஒரு ஆப்ஷன்ல அண்ணாமலை தேர்வு பண்றாங்க. அதுல 3வது அண்ணாமலை அந்த ரேஸ்ல இருக்காரு. ஆனா அரசியல் ரேஸ்ல இல்லாதலையும் ஆனா முதலமைச்சர் என்ற வேட்பாளர் 5 பேர்ல பிரதானமா மக்கள் மத்தியில படித்தவர்கள் போராட்டல நாட்டணுமேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புல அண்ணாமலை 3ஆம் இடத்துல இருக்காரு. அதே போல சீமான் அவர்கள் 4ஆம் இடத்துல, திரு கனிமொழி அவர்களையும் சொல்ல போறாங்க. திரு ஸ்டாலின் அடுத்து அப்படியாக பார்க்கிறப்ப கனிமொழியை முதலமைச்சராக மக்கள் பார்க்கறாங்க எடுத்துக்கொள்ளப்படலாம். அதுக்கடுத்து உதய ஸ்டாலினை பார்க்கப்படுறாங்க 5ஆம் இடத்துல. திமுகவின் ஆட்சியின் பின்னடைவு என்று பார்க்கிற போது வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை, கடுமையான விலைவாசி உயர்வு, மக்களும் போதிய பணப்புழக்கம் இல்லாததால் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப அரசியல், குடும்பத்தில் இருப்பவர்கள் அரசு துறையில் இருப்பது இதெல்லாம் பெரும் பாதிப்பா இருக்கிறது. தமிழகத்தில் இனி கூட்டணி ஆட்சியே 2026 பொறுத்தவரை ஒரு விஸ்தரமான தேர்தல் அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
கூட்டணி பலம் இந்த தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகாது. எல்லா கட்சி அதிமுக கூட்டணி ஆகட்டும் திமுக கூட்டணி ஆகட்டும் மாற்றவர்களுக்கு கூட்டணி பலம் இதில் இருக்காது. இந்த தேர்தலை பொறுத்தவரை விஜய் அவர்கள் கிங் மேக்கராக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் 5 கோடி 70 லட்சம் 60 லட்சம் வாக்காளர்களிலே 3 கோடி வாக்காளர்கள் 40 வயப்பட்ட பெண்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது அதிகமாக ஈர்க்கப்படக்கூடிய நபராக அவர் இருக்காரு. ஆனா இதுல கூட்டணி பலத்தோடு வெற்றி பெறுவது இந்த தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகாது. திமுக காங்கிரஸ் விசிக கூட்டணி 39.90%, தாவேக கூட்டணி 28.82%, அதிமுக பாஜக பாமக கூட்டணி 26.88%, நாதக கூட்டணி 5.60%, நோட்டா 2.86%, தீர்மானிக்கப்பட்டுள்ள 3.90% சொல்லப்பட்டிருக்காங்க. அரசியல் தலைவர்கள் திறனாய்வு முக்கிய தமிழக தலைவர்கள் ஆளுமை குறித்த பல்வேறு அம்சங்களை திறனாய்வுக்கு உட்படுத்தும் தமிழக மக்களின் மதிப்பீட்டில் முன்னிலை பெறும் 5 தலைவர்கள் பற்றிய விவரம். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவாற்றல் 42%, துணிச்சல் 30%, நிர்வாகத்திறன் 33%, துடிப்பான செயல்பாடு 28%, ஊடக சந்திப்பு 22%, வெகுஜன உறவு 40%, சமூக அக்கறை 30% சொல்லப்பட்டிருக்காங்க. திரு எடப்பாடி அவர்கள் 40%, அறிவாற்றல், துணிச்சல் 51%, நிர்வாகத்திறன் 47%, துடிப்பான செயல்பாடு 30%, ஊடக சந்திப்பு 28%, வெகுஜன உறவு 42%, சமூக அக்கறை 30%. திரு அண்ணாமலை அவர்கள் பார்க்கிற போது அறிவாற்றல் 72%, துணிச்சலில் 89%, நிர்வாகத்திறனில் 80%, துடிப்பான செயல்பாடுக்கு 85%, ஊடக சந்திப்புக்கு 87%, வெகுஜன உறவுக்கு 38%, சமூக அக்கறைக்கு 70% சொல்லப்பட்டிருக்காங்க. சீமான் அவர்களை திரு சீமான் அவர்களை பார்க்கிற போது அறிவாற்றல் 61%, துணிச்சல் 75%, நிர்வாகத்திறன் 40%, துடிப்பான செயல்பாடுக்கு 66%, ஊடக சந்திப்பு 69%, வெகுஜன உறவு 40%, சமூக அக்கறை 50% சொல்லப்பட்டிருக்காங்க. திரு விஜய் 60%, அறிவாற்றல், துணிச்சல் 80%, நிர்வாகத்திறன் 43%, துடிப்பான செயல்பாடு 55%, ஊடக சந்திப்பு 25%, வெகுஜன உறவு 32%, சமூக அக்கறை 69% சொல்லப்பட்டிருக்காங்க. அறிவாற்றல் பிரச்சனைகளை துணிவோடு சந்திப்பது, நிர்வாக திறமை துடிப்பாகவும் விரைவாகவும் செயல்படுவது, ஊடகங்களை தயக்காமல் எதிர்கொள்வது, வெகுஜனோடு நல்லுறவு பாராட்டுவது, சமூக அக்கறை ஆகிய பண்பு நலன்களில் ஒப்பீட்டளவில் அண்ணாமலை முதலில் இருப்பதாக பார்க்கலாம். சாதி ரீதியாக பார்க்கிற போது திமுக பட்டினத்தோரிடம் பார்க்கிற போது 26.1, நாடார் சமுதாயத்திடம் பார்க்கிற போது 26.1, முதலியார் பிள்ளை வெள்ளாளர் சமுதாயத்தில் பார்க்கிற போது 25.3, வன்னியர் சமுதாயத்தை பார்க்கிற போது 39.3, யாதவ் சமுதாயத்தை பார்க்கிற போது 29.8, முக்குளத்தூர் சமுதாயத்தை பார்க்கிற 30.5, நாயுடு செட்டி சமுதாய சேர்ந்தவர் 33.7. இப்படி அனைத்தும் அந்த தகவல் கொடுக்கப்படுது, நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்தபடியாக மத சிறுபான்மையினரின் ஆதரவு என்று பார்க்கிற போது மதுரையின சிறுபான்மை வாக்காளர்களை பொறுத்தவரையில் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் ஆதரவை பொறுவதில் அதிமுக திமுக முன்னிலை காணப்படுகிறது என்றாலும் கிறிஸ்தவ வாக்களை திமுக அதிமுக இடையே பெரிய மாற்றம் காணப்படுகிறது. திமுக 23.50%, முஸ்லிமிடமும் கிறிஸ்துவரிடம் 24.10%, தாவேக்க 19.11%, 17.30% கிறிஸ்துவரிடமும் தாவேக்க ஓட்டு இருக்கிறது. அதிமுக 15.40% முஸ்லிமிடமும் 5.10% கிறிஸ்துவரிடமும் இருக்கிறது. நாதக 2.90% முஸ்லிமிடமும் 4.88% கிறிஸ்துவரிடம் இருக்கிறது. பாமக காங்கிரஸ் மற்ற பத்திரிகைகளும் ஈடுபட்டிருக்கு, அதை பார்வையில் பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்து 4 முனை போட்டி வரவிருக்கிற 2000 சட்டமன்ற தற்போது அரசியல் சூழ்நிலையை பார்க்கும் போது 4 அணிகள் உருவாகியுள்ள வாக்குகள் சிதறுவதால் அது திமுக கூட்டணிக்கு சாதகமாகும் என்ற கருத்து சரியானது அல்ல. தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் திமுக அதிமுக தாவேக ஆகிய 3 முக்கிய அரசியல் கட்சிகளில் மிகவும் வலுவானதாக தோன்றுகிறது. இதில் திமுக அதிமுக கூட்டணியில் மிகவும் வலுவானதாக பிம்பம் கட்டப்படுகிறது. இதில் தாவேக கூட்டணி முழுமை அடையும் போது அக்கட்சி தேர்தல் முடிவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த சூழலில் திமுக அதிமுக தாவேக கட்சிகளிடையே மும்முனை போட்டி மிகவும் பலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உதாரணமாக திமுக கூட்டணி இருந்து 12% வாக்குகளும், அதிமுக கூட்டணி 8.5% வாக்குகளும், நாதா கூட்டணி 2% என மொத்தம் 22.5% வாக்குகள் தாவேக சென்றால் அது ஒரு பெரிய கூட்டணிகளுக்கும் கடுமையான பின்னடைவை ஏற்படுத்துவதாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலைமை உருவானதால் தேர்தல் முடிவுகள் இழுபறியாக கொங்கு சட்டமன்றம் அமையக்கூடிய வாய்ப்பும் மறுக்க முடியாதாக இந்த வர தேர்தலை பார்க்கலாம், ஒப்பீட்டளவு பார்க்கலாம். மாவட்ட ரீதியான பிரச்சனை சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நீங்க எதை கொஸ்டின் கேட்கலாம், பதில் சொல்றேன்.
தென் மாவட்டத்தில் குறிப்பாக தென் மாவட்ட டெல்டா பகுதியில் எடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்ட தொகுதியில் எடுக்கப்பட்ட போது கட்டாயம் அதிமுக பெரிய பாதிப்பாக இருக்குது. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில் 10,000 5,000 ஓட்டாக மினிமம் இருக்குது. ஸோ அப்படி ஒரு காலம் அவர்கள் 5ஆம் அணி அமைந்தால் இல்லை தாவே கூட சேர்ந்தாங்கன்னா நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கு பெரும் பாதிப்பாக இந்த தேர்தல் அமைன்னு பார்க்கலாம். அடுத்து 2000 அது IPS.com.in வெப்சைட்ல போட்டுருக்கேன் பாருங்க. 2016 21 அது டேட்டாஸ் நான் ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட் சொன்னேன். இப்போ அந்த டேட்டாஸ் எல்லாம் வெப்சைட்ல போட்டுருக்கேன். என்டையர் மாறுது, உட்பட வேண்டாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இந்த தேர்தல் போல இது தேர்தலாக ஒப்பிடப்பட வேண்டாம். இது புதுமையான தேர்தலாக இருக்கு, ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கு. சர்வேக்களை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அக்யூரன்சி இதில் 100% யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன் 5,60,00,000 SIR வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய தாயுடைய பேர் நிற்காமச்சு, இப்போ அதை SIR மூலம் நீக்கப்பட்டிருக்கு. இப்படி இறப்பவர்களுடைய இது லிஸ்ட் தான் எடுக்கப்பட்டிருக்காங்க. அதனால பெரும் பாதிப்பு இல்லை. இந்த தேர்தலை பற்றின பெண்கள் இளைஞர்கள் ஒரு 40 வயசுக்குள்ள 78% வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற போது விஜய்க்கு அது ஒரு பிளஸ் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப இதுல 23,329 பேர் மொத்தம் 3 பகுப்பாய்வுலையும் 1,70,666 பேருக்கு சந்திக்கப்பட்டோம். தமிழ்நாடு முழுக்க 203 சட்டமன்ற தொகுதியில் சந்திக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் தொகுப்பு, 2வது தொகுப்பு, 3வது தொகுப்பு மொத்தம் சேர்த்து ஒரு தொகுப்பாக புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கேன். தொகுதி கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வாங்க சொல்றேன். ஒரு சில சோதரி ஏறும் இறங்கும், சில டேட்டா கிடைச்சது பண்ணி விடுவோம், அந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த இடத்துல முதல்ல ஒரு விஷயம் அதுல இருந்துன்னா நிறைய பேர் ரசிகர் தலை சொல்றான்னு தெரியல, விஜய் நிறைய இடத்துல சொல்லப்படுறாங்க முதல்வரா. அது ஒரு பெரிய சிக்கல். சர்வேல என்டையர் மாறும், மாறும். அது விஷயமா இருக்கு. மேஜர் விஷயம் விஜய் வர வைக்கிறாங்க. திமுக ஒரு குடும்பத்துல ஒரு 14 ஓட்டுக்குது. அந்த குடும்பம் சேர்ந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா திமுக போடப்பட்ட ஓட்டு விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. அந்த பெண்மணிக்கு சொல்லுது, எங்க அப்பா சொன்னா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுது. அந்த பிள்ளை என்ன சொன்னா, அப்ப நான் சொல்றது இந்த மாதிரி கேள்வி சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இடத்துல சேஞ்சஸ் இருக்கு. திமுக கூட்டணி ஓட்டு கடுமையான பாதிப்பு விஜயால இருக்குது. வருகிற சட்டமன்றத்தில் அதிமுக 2 பேருக்கு பெரிய பாதிப்பு. தாவேக்கா இந்த 2000 கிங் மேக்கரா இருப்பாங்க. விழிச்சிங்க மலை வேற விஷயம், ஆட்டமே வேறவா இருக்கு. 2000 சட்டமன்றத்தை பொறுத்தவரை அதிமுக கூட்டணி பலவீனந்த கூட்டணியா இருக்கு. கிட்டத்தட்ட 80 தொகுதிகளில் டெபாசிட் அளவுக்கு இருக்கு. என்ன டேட்டாஸ் இருக்கு ஒவ்வொரு சட்டம் நிதியா எடுங்க. என்கிட்ட டேட்டாஸ் இருக்கு, ஆதார் இருக்கு. இது ஒவ்வொரு தொகுதியா இருக்கிற டேட்டாஸ். ஒவ்வொரு தொகுதியும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இழுப்புறீங்க 210 தொகுதி 3 ஆய்வுல எடுக்கப்பட்டிருக்கேன். இதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 தொகுதியில டெபாசிட் இருக்குது அதிமுக. அதே மாதிரி தாவேக்கா கிட்டத்தட்ட 80 தொகுதியில 2வது இடத்துல வராங்க. அதே மாதிரி தாவேக்கா 50 தொகுதியில வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அந்த 50 தொகுதியில குறிப்பா 30 தொகுதியில அக்யூரன்சியா இருக்கு. திமுக கூட்டணி இன்றைய கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கிற போது பகுப்பாய்வு செய்கிற போது 90 தொகுதியில் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிற ஒழிய 6% வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவு இருக்கிறது. வருகிற காலகட்டங்களில் இந்த 6% அந்த கட்சியுடைய வியூகோப்பாளர்கள் வியூகத்தை வைத்துக் கொண்டு வரும்போது இப்போ எப்படி இன்னைக்கு என்டிஏ கூட்டணி 2 நாளா பரப்பிட்டு இருக்குதோ, அதுக்கு முன்னாடி சங்கீதா மேட்டர் பரப்பிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இவங்களை மனமாற்றம் செய்கிற விஷயங்களை ஸ்ட்ராட்டஜி செய்யுதோ, அது அடிப்படையில் வாக்குகள் சரிந்தால் தாவேக்க வாக்குகள் சரிந்தால் செல்வாக்கு சரிந்தால் அவங்களுக்கு உயரும். அப்படி பார்க்கிற போது திமுக கூட்டணியுடைய வாக்குகள் அதிகமாக தாவேக்கு செல்லுது. 12% வாக்குகள் இருக்கு. ஆனா அதிகமா 16% மேல போச்சுன்னா திமுக மிகப்பெரிய சவாலாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல திமுக தாவேக்க 2 அணியா போட்டி அமைன்னு நினைச்சீங்கன்னா அதிமுக 26% இருக்கிறது. அப்படியே இன்னும் குறைஞ்சி தாவேக்க செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சர்வே பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா என்டையர் அப்படியே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இது புதுமையான தேர்தலா இருக்கு. நிறைய இடங்களை பார்க்கிற போது 2 ஆட்சியுமே பார்த்துறாங்க. திமுக அதிமுக பார்த்துறாங்க. தமிழகத்தில் இப்பதான் வெற்றிடம் இருக்க பார்க்கப்படுது. அதாவது ஸ்டாலின் ஆட்சியும் பார்த்துட்டாங்க, எடப்பாடி ஆட்சி பார்த்தாங்க. இப்ப 2 பேரும் மேல வெறுப்பின் காரணமாக மாற்றம் வருகிறது. 2021 சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த இடத்துல இப்ப விஜய் இருக்கிறதுனால விஜய்க்கு அதிக அளவு வாக்கு செலுத்து. இவர் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு தமிழகம் முழுக்க சென்றால் நிச்சயமா இந்த அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் அமையும். 2020 தேர்தலுக்கு பிறகு விஸ்தரமான ஒரு செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையை தாவேக்கோடு ஒரு யுகத்தில் வைத்துக் கொண்டு அமையுமா என்ற கற்பனை சொல்கிற போது சசிகலா, கிருஷ்ணசாமி, ராமதாஸ், தாவேக்கா அந்த ஒரு இணைப்பு வந்தால் ஒரு 3% வாக்கு சேர போது நிச்சயமா இந்த எலெக்ஷனை பொறுத்த ஒரு 6% ஓட்டு தான் டிஃபரெண்ட் இருக்கும். அது எப்படி ஏற்ற இருக்குன்னா இதை நோக்கி தான் இந்த அடுத்த கட்ட அரசியல் தமிழ்நாட்டை நோக்கி போக முடிய. இது ஒரு 40% தேர்தலில் வெற்றி கொடுக்கும், ஒரு 40க்கு மேல கொடுக்கும், 50 கொடுக்குற தேர்தல் இது அல்ல. என்டையர் தேர்தல் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு 6% 7% டிஃபரெண்டா இருக்கு. இது ஏற்ற இறக்கத்தை தாவேக்கா திமுக பூத் கமிட்டிலையும் உட்கட்டமைப்பிலும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தாவேக்கா
ஓட்டு போட மக்கள் தயாரா இருக்காங்க. அந்த இடத்துல வாக்களிக்கிறவர்களை கவரப்பட்டு ஒழுங்கா நிர்வாகிகள் போடப்பட்டு பூத் கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த வாக்காளர்கள் கவர் பண்ணாங்கன்னா நிச்சயமா மிகப்பெரிய டஃபா இந்த இடத்துல தாவேக்கா இந்த ஒரு கிங் மேக்கர் அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குதா இந்த களத்துல நான் பார்க்கப்படுறேன். கிட்டத்தட்ட இப்ப இருக்க சொன்ன தாவேக்கா பொறுத்தவரை 1,40,00,000 வாக்கு இருப்பதா எடுத்துக்கொள்ளலாம். இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 2 பெருங்கட்சிகளுக்கும் பெரும் ஆபத்து அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குதா எடுத்துக்கொள்ளலாம். சார் 18 முதல் 19 வயதுக்குட்பட்டவருக்கான வாக்குகள் வந்து தாவேக்காக்கு 39% எத்தனை பக்கம் பேஜ் நம்பர் 36 புக்ல பேஜ் நம்பர் 36 சொல்லுங்க. 18 முதல் 19 வயதுக்குட்பட்டவர்கள் வந்து தாவேக்காக்கு 39% வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவங்கள வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு. அதாவது அரசியல்ல வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளா உன்னிப்பா பார்க்குற போது இளைஞர்கள் ஆர்வமா இருந்தாங்க. இப்போ இளைஞர்கள் வந்து எல்லா பேக்கெட்லையும் விஜய் போட்டோவை பார்க்குறேன். அது அதே போல பெண்கள் குடும்ப பெண்கள் விஜய் வந்து ஏற்றுக்கிறாங்க. இது விசித்திரமான தேர்தலாக இருக்குது, விசித்திரமான அமைப்பாக இருக்குது. இதே ஒரு இடத்துல போகிறபோது வாகனத்தில் போகிறபோது 50 வயது உட்பட்ட திமுக சொன்னாங்க போன எலெக்ஷன் திமுக ஓட்டு இந்த மாதிரி தாவு ஓட்டு சொல்ற ஒரு விஷயம் பார்க்கறது ஒரு மாற்றத்துக்கான ஒரு விஷயமா நடக்குது. இந்த தேர்தலை பொறுத்து ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமைய முடியாதுன்னு பார்க்கலாம். ஒரு மைனாரிட்டி தொங்கு சட்டமன்றமாகவோ இல்லை விஜய் இல்லாமல் திமுக அதிமுக ஆட்சி நிலைமை கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 80 தொகுதியில் 2வது இருக்கு தாவேக்கா. அப்படின்னா பார்த்துங்க எவ்வளவு பெரிய சிக்கல். அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா பற்றி கேண்டிடேட் பிரச்சாரம் ஒழுங்கா பண்ணனா நல்ல ஒரு சான்சஸ் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 2 ஆட்சி பார்த்தால அவருக்கு ஒரு ஆஃபர் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 3 கோடி வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு உட்பட்டு இருக்காங்க. பெண்களை மையமாக கொண்ட இளைஞர் மன்றோட தேர்தலாக இருப்பதனால அது இல்லாமல் கிட்டத்தட்ட போன பார்லமெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட வந்து 91 லட்சத்தி அந்த சில்லற அந்த வாட்டு போன பார்லமெண்ட் ஓட்டு போட்டுப்பட்டிருக்காங்க. 1.42% வாக்களிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஓட்டுகளை எஸ்ஆர் பாதிக்கப்படல. அந்த ஓட்டுகள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல குறிப்பா வந்து இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை கூட சொல்லியிருப்போம். முதல் இடத்துல விஜய் இருக்காரு, 2வது இடத்துல அந்த பேர்கள் தலைவர்கள் பேர்ல அப்படி இருக்காங்க. ஆனா கட்சி பார்க்கும்போது தாவேக்கா திமுக அந்த அடிப்பில் வருது. ஸோ ஒரு விஸ்தரமா அதே மாதிரி அதுல அண்ணாமலை ஒரு குரூப் இருக்கு இல்லைன்னு சொல்ல. அந்த குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக வாக்களிக்க தயாரில்ல. அந்த சார்ந்த அத்தனை பேரும் குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு 6% வாக்குகள் அண்ணாமலை ஆதரவுனா அந்த இளைஞர்கள் ஓட்டு அப்படியே வந்து தாவேக்க போத ஒழிய மாற்று அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி வரல. ஒரு பலமிழந்த கூட்டணியாக பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிறது. வருகிற சட்டமன்றத்தில் தமிழக அரசியலிலே இல்லாத அளவுக்கு 80 தொழில் அதிமுக டெபாசிட் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா எடுத்துக்கலாம். மெஜாரிட்டியா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப இருக்கிற சூழ்நிலை இதே நிலைமை தொடர்ந்து அதிமுக கூட்டணி தொடர்ந்தால் 66 சீட்டுகள் ஜெயிச்சா பெரிய அபூர்வம். இப்ப இருக்க சூழ்நிலை அந்த கொஸ்டின் என்னன்னா மோடி கூட சந்திக்கல, தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூட சந்திக்கல சொல்றாங்க. சோ தமிழ் இது ஏன்னா இதை நீங்க இதை குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் தப்பு கேட்க நல்ல கொஸ்டின். தமிழகத்துல இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்களே ஊடகத்தை சந்திக்கிறது கிடையாது. அதே மாதிரி தமிழகத்தின் முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஊடகத்தை அடிக்கடி சந்திக்க கிடையாது. அது மாதிரி ஊடகத்தை சந்திக்கிறதுனால அரசியல் அல்ல. இந்த ஒரு எழுச்சி ஒரு மாற்றம் இந்த தமிழக அரசியலை பொறுத்த வித்தியாசமா இருக்கு. நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் கூட விஜய் அலட்சியமா எடுத்தேன். இன்னும் ஒரு போன எலெக்ஷன் போன பேட்டில கூட திட்டு கொடுத்தேன் என்ன நடிகை நாடு. ஆனா டோட்டலா பாக்குறப்ப என்டையர் ஆட்டமே வேற மாதிரி இருக்கு. ஸோ விஜய்க்கு வந்து ஒரு மறைமுக ஊம குத்து போறாங்க அந்த ஓட்டை சொல்ல போனா. ஸோ எல்லாருமே வந்து சைலண்டா இருக்காங்க. சைலண்டா போய் எங்க பார்த்து கேட்டாலும் விஜய் ஓட்டு போற சொல்றாங்க. ஆனா வெளியே சொன்னா திமுக சொல்றாங்க. ஆனா உடனே என்னன்னா 2வது மறுப்பு கேட்டா விஜய்னு சொல்றாங்க. ஸோ ஒரு விசித்திரம் இந்த தேர்தல் களத்துல இருக்கு. திரை கவர்ச்சி தாக்கம் இன்னைக்கு இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதாவது அஜித்தை விட விஜய் அவர்களுக்கு கூடுதலாக தாக்கம் எடுத்துக்கலாம். என்ன சார் இல்ல அது தேர்தல பாருங்க, வர தேர்தல பாருங்க. தாவேக்கா வந்து சார் இன்னைக்கு கிட்டத்தட்ட அதாவது நான் ரொம்ப டீப்பா இதை பார்த்து ஏன்னா 3 ஆய்வு இதை முடிவு எடுக்க 3 ஆய்வு வச்சு இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ள இருக்காங்க. பெரிய விசித்திரமான எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல 5 கோடி 60 லட்சம் எஸ்ஐஆரால எந்த கட்சிக்கும் பாதிப்பு இல்லை. திமுக கூட்டணிக்கும் அதிமுக தான் பாதிப்பு இருக்காங்க. இளைஞர் குரோத் அதிகமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அந்த 2 ஆட்சியும் மக்கள் பார்த்துட்டாங்க. அப்படி பார்க்குற ஒரு மாற்றம் இப்போதான் நான் கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளா பார்க்குற போது இளைஞர்கள் அரசியல் படுறது மிக குறைவா இருந்துச்சு. இப்போ அரசியல் புரியுதோ புரியலையோ கொள்கையோ கோட்பாடோ என்னன்னு தெரியல. ஆனா
விஜய்ன்ற போட்டோ ஜோப்ல வச்சுக்கிறான். அதான் பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜய்னு சொல்லக்கூடிய அந்த குரூப் அதிகமாக இருக்கு. திமுக ஸ்டாலின் சொல்றதை விட, உதயநிதி சொல்றதை விட, எடப்பாடி சொல்றதை விட அந்த அதிகமாக இளைஞரை பார்க்குற போது விஜய், அண்ணாமலை, சீமான் இவர்களுக்கு தான் இருக்க ஒழிய மற்ற யாருக்குமே இல்லை. அதே மாதிரி இப்போ சமீப காலங்களாக வந்து கலைஞர் ஜெயலலிதா மறைவு பிறகு இந்த திமுக கட்சி கூட்டி பொதுக்கூட்டமாகட்டும், அதிமுக பொதுக்கூட்டமாகட்டும் எல்லாமே செயற்கையாக கூட்டப்படுற கூட்டமாக இருக்க ஒழிய இயற்கையாக கூட்டப்படுற கூட்டம் அல்ல. அப்படி இருக்கிற போது நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கும் இந்த அண்ணாமலை போன்ற நபர்களுக்கு, இப்படிப்பட்ட ஆட்களுக்கு, விஜய், அண்ணாமலை, சீமான் இந்த மாதிரி ஆட்களுக்கு இயற்கையா கூட்டப்படுது. செயற்கையா வந்து அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி நான் எங்க ஆளுல கூட்டு வரேன்னு சொல்ல முடியும். காசு கொடுத்து கூலி கொடுத்து கூட்டத்தானே இருக்கிறாங்க ஒழிய ஒரு கொள்கைக்காக, ஒரு கோட்பாடுக்காக அந்த தலைவர்கள் பேச ஈர்க்கப்பட்டு அது கவரப்பட்டு அந்த கூட்டத்துக்கு போன நிலைமை மாறிடுச்சு. இந்த ஒரு 15 ஆண்டுகளா அது மாதிரி சூழல்ல ஏழ்மையா இருக்கிற, இனக்குழியா இருக்கிற அந்த ஆட்களை கூட்டி வைத்துக் கொண்டு அந்த தலைவர்கள் பேசுகிற ஒரு காட்சி தான் இப்ப நடக்குத ஒழிய ஆறுமா வந்து மோடி பேச்சை கேட்கணும், ஆறுமா திரு ஸ்டாலினுடைய பேச்சு கேட்கணும், எடப்பாடி கேட்கிற களத்துல இல்ல, மாறி இருக்கு. என்றே களம் மாறி இருக்கு. அப்படி பார்க்கிற போது இந்த சர்வேக்கள் என்டையர் தேர்தலில் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அக்யூரன்சி 100% வர வாய்ப்பு இல்லை. இந்த தேர்தலில் விஜயுடைய தாக்கம் கண்டிப்பா இருக்கும். கிங் மேக்கரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் பார்க்கப்படுறேன். அசால்ட்டா எப்பயும் வந்து ஊடகங்கள் ஆகட்டும் மற்றவட்டும் நான் கூட நினைச்சு அப்படியே ஒப்பிட்டேன். என்னடா இது உண்மையிலே இருக்கா இல்லையா, திமுக தாண்டி விஜய் வந்துருவாரு. ஆனா என்னன்னா இந்த இளைஞர்கள், பெண்கள் நிறைய பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய இடத்துல ரசிகர் படத்தை பார்த்தாலும் அது பத்தி இல்ல, பெண்கள் நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவா இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து திமுக ஆதரவு இருக்காங்க. 3வது இடத்துல அதிமுக இருக்குன்னு பார்க்கலாம். அண்ணாமலை அரசியல் சொல்றார் இப்ப இல்ல, இப்ப களத்துல இல்ல, களத்துல இருக்கிற ஆக்டிவ் பாலிசி இல்ல. ஆனா ஆக்டிவ் பால் இருந்தது மக்கள் மீது கவரப்பட்டிருக்கு. ஸோ பெண்கள் இந்த மத்தியில படிச்சவங்கன்றப்ப ஆஃபர்ல அவர் வராரு. ஸோ படிச்சவங்க நாட்டு ஆளணுங்க அப்படின்னு கேட்கறப்போ அந்த இடத்துக்கு அவருக்கான முகம் இருக்கு. ஸோ அண்ணாமலை அதுக்காக பேஸ்ல இல்லாம போல, மக்கள் கவரப்படாம போல, மக்கள் மனதை கவர்ந்து விட்டார். ஆனால் அவருக்கான ஒரு அமைப்பாவோ பிஜேபி இருந்தா வெற்றி பெறாது. ஒரு அமைப்பாவோ ஒரு கட்சியாவோ எதிர்காலத்தில் இருக்கிற போது சிறப்பா இருக்கும். அதை விட்டுட்டு இன்னைக்கு இருக்க சொல்ல பாஜக இருக்கிற போது அவங்க மக்கள் எல்லாம் வெளியே வந்துருவாரான்னு எதிர்பார்க்கிறான். புதிய அமைப்பு தொடங்குவாரா, அவர் சார்ந்த ஆதரவு கூட கட்சி ஆரம்பித்துருவாரா, வெளியே வந்துருவாரா, வாய்ப்பு அறிவிச்சிருவாரா, தேர்தல் அறிவிச்சிருவாங்களா அப்படின்னு அவங்களுடைய சார்ந்த அண்ணாமலை ஆதரவு கூட எதிர்பார்க்கிறாங்க. ஸோ அண்ணாமலைக்கு ஒரு கூட்டம் உருவாயிருக்காது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த கூட்டம் படித்தவர்கள், அரசு ஊழியர்கள், இப்படி ஒரு நாட்டை வந்து படிச்சு வாழ்ற எண்ணத்துல அந்த ஆப்ஷன் அண்ணாமலை இருக்கு. அதுக்காக அண்ணாமலை ஓர கட்டுற வேண்டாம், ஒதுக்க முடியாது. அண்ணாமலை மக்கள் மனதை கவனத்தில் இருக்காரு. அது காலங்கள் வருகிற போது ஒரு பிற்காலத்தில் வந்து கட்சி வெளியே வந்து ஒரு அமைப்பு தொடங்கினா நிச்சயமா தமிழகத்தில் ஒரு முதல்வர் வேட்பாளர்கள் அவரும் ஒரு ஆளா இருப்பாரு. இன்றல்ல நாளை வரலாறு சரித்திரம் படைக்க வாய்ப்பு இருக்க எடுத்துக்கொள்ளலாம். மக்கள் மத்தியில், இளைஞர் மத்தியில் அது வாய்ப்பு இருக்கு. அரசியல் புரிதல் குறைவு. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் புரிதல் அரசியலே தெரியல. அரசு என்பது மக்களுக்காக, மக்கள் பிரச்சனையை முன்னெடுப்பது. சமீப காலங்களாக கலெக்ஷன் கமிஷன் பெறுவதற்காக, அதிகாரம் பெறுவதற்காக நடைபெற அரசியல் போட்டம் தான் இருக்க ஒழிய ஒரு அரசு என்பது மக்களுடைய பிரச்சனை. சார், தமிழகத்தில் இன்னைக்கு வரைக்கும் குப்பை பிரச்சனையை இதுவரை இந்த அரசு ஒழுங்குபடுத்தப்படல. சாக்கடை பிரச்சனை ஏகப்பட்டமா இருக்கு. கொசு வந்து தமிழ்நாடு முழுக்க கொசு இருக்கு. என் கூட முடிச்சிடறேன். சுத்தி வரந்தலைவா உங்க அவர் கிராசர் சுத்தி வர. அதாவது என்ன, தமிழகத்துல இந்த போன திமுக ஆட்சியில் குடும்பத்தை கொடுக்கப்பட்டாங்க. அதிமுக ஆட்சியில் அதே மாதிரி இந்த 5 ஆண்டுல குடும்பத்தை கொடுக்கப்படல. அந்த குடும்பத்தை கொடுக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட பல பேர் வந்து குடும்பத்தை பெறாம இன்னைக்கு 5 ஆண்டா இருந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் 5000 போய் சேரல. முனியாமாலுக்கு போற பணம் குப்பாமாலுக்கு போல. அந்த புனியாமாலுக்கு அந்த ரெஃபரன்ஸ் என்ன, அதுக்கு போனது எனக்கு வேலை கேட்கறாங்க. தமிழகத்தை வந்து முடிச்சு சுத்தி வரேன். தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா 12 லட்சம் கோடி கடை, 10 லட்சம் கோடி கடை இருக்கு. ஒரு தலைக்கு 17,000 1 கோடியே 1,17,000 ரூபாய் கடை இருக்கு. அப்படின்ற போது 50,000 கோடி தமிழக அரசு வட்டி கட்டுது. மாநில அரசு மத்திய அரசு தெரியல. அப்படி பாக்குற போது நீங்க கேட்டுக்கள் இப்ப வாங்க வரேன். மாற்றத்துக்கான அழுத்தம் இருக்கு. கொசுங்க எவ்வளவு கடி தெரியுமாங்க? கொசு எவ்வளவு ரத்தமா கடிச்சு குடிச்சு போங்க. அவ்வளவு கொசு இருக்கு. தமிழக முதலமைச்சருக்கு நான் சொல்றேன், நான் முடிச்சிடறேன். என் கருத்து சொல்லணும். நான் நேற்று வீட்டுல எவ்வளவு கொசு கிடைக்குமா தூக்கமே இல்லை. தமிழக முதலமைச்சருக்கு இந்த ஊடகத்து வேலை சொல்றேன். கொசு அதிகமா இருக்கு. அதே மாதிரி குப்பை தமிழ்நாடு முழுக்க ரொம்ப ஃபெயிலா இருக்கு. அது தயவு செய்து குப்பையை கொஞ்சம் வந்து அகற்றத்துக்கு திட்டமிடுங்க. அதே மாதிரி குடும்பத்தை தயவு செய்து கொடுங்க. அதே மாதிரி இளைஞர்கள் இந்த 3 கேள்வி போற விஜய் அவர்களுக்கு, அதாவது அரசியல் புரிதல் இல்லாமல், கொள்கை கோட்பு இல்லாமல் ஒரு ஆர்வமா இருக்காங்க. அதே மாதிரி பிடிச்சவங்க இருக்காங்க, நடிகரும் பிடிச்சிருக்காங்க. 3 கேட்டகரி நீங்க கேள்வியில 3க்கும் அந்த மக்கள் அங்க இருக்காங்க. அதனால வரவேற்புக்கு தான் எடுத்துக்கலாம். அடுத்து சொல்லுங்க.
சார் விஜய் இந்த எலெக்ஷன்ல கவர்மெண்ட் உட்காருவா சார். கவர்மெண்ட்டுக்கு வந்து 2 பேருமே உட்கார முடியாது. இந்த 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 தேர்தலை பொறுத்தவரை 2 பேருக்குமே ஆபத்து. விஜய் என்ற ஒரு நபர் வந்து அதிமுகவுக்கும் ஆபத்து, திமுக ஆபத்து. திமுக இன்னும் 10 பேரை சேர்த்தாலே வாய்ப்பு இல்லை. இதே கலைஞரே ஃபெயிலியர் ஆயிட்டாரு. இந்த எலெக்ஷனு ஒரு கிங் மேக்கரா விஜய் இருப்பார், எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 2 பேருக்கும் பாதிப்பு. அது குறிப்பா அதிமுக வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்பு. 80 தொகுதியில் டெபாசிட் இருக்குது. அது அடுத்த முறை சொல்றேன். அப்புறம் இப்ப சொன்னா நல்லா இருக்காது. அடுத்த முறை சொல்றேன். டேட்டாஸ் இருக்கு சார். ஓகே 210 டேட்டாஸ் இருக்கு. அது இப்ப சொல்லக்கூடாது. அடுத்த சைடு வாங்க. சமீப ஆண்டுகளாக சேப்பாக்க பிரஸ் கிளப் பக்கத்துல போன 10 ஆண்டுகளா டெய்லி கொடி கட்டு போராட்டம் பண்ண நிலைமை இப்ப இல்ல. மக்களோட போராட்ட உணர்வு குறைஞ்சு போச்சு. நீங்க ஊடகவியலாளர் இந்த சேப்பாக்கத்தை மூலையில பார்த்து எப்ப பார்த்தாலும் தினந்தோறும் மாலையிலும் காலையிலும் போராட்டம் நடந்து கொண்டு அரசுக்கு எதிர்ப்பாக இருந்து கொண்டேச்சு. களங்கள் மாறிவிட்டது, மக்கள்கள் மாறிவிட்டது, எண்ணங்கள் மாறிவிட்டது, கொள்கைகள் இல்லை, கோட்பாடு இல்லை. இந்த சூழ்நிலை அரசியல் போய் கொண்டு இருக்கிறது. அப்புறம் இந்த இடத்துல ஏன் போராட்டமே நடத்துறதுல எழுச்சி நடத்த வேண்டியதுனே கட்டாயமா போறாங்க. ரைட், வாய்ப்பில்லை. என்ன பொறுத்தவரை என்டிஏ கூட்டணியில் ஊடகங்கள் செய்கிற செய்தியா இருக்க ஒழிய நிச்சயமா விஜய் போனா அவருடைய வாழ்க்கை தற்கொலைக்கு சமமானது. அதுல மேக்ஸிமம் விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. பல கொள்கை, பல செல்வம் செழிப்போடு வாழ்ந்த ஒரு மனிதர் எடப்பாடியை முதலமைச்சர் போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது அரசியல் கணக்கு தப்பு, அந்த பார்வை தப்பு. நிச்சயமாக தனித்துவமாக இருப்பான் தான் நான் பார்க்கப்படுறேன். மக்களும் வாக்காளர்களும் தனித்துவமாக இருக்க வேண்டும், தனித்துவமாக வளர வேண்டும், தனியாட்சி பிடிக்க வேண்டும் தான் மக்கள் விரும்புறாங்க. திமுக கூட்டணியில் அதிமுக சராசரி தலைவராக விஜய் வந்து விடுவார். அதனால இப்ப நடக்கிற தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியை ஒழிக்க வேண்டும், அதிமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும், புதுமை ஆட்சி கூட நோக்கத்திற போது மத்திய அரசிற்கும் திசைக்கும் சம்பந்தம் இல்லை. இது மாநிலத்தில் நடக்கிற தேர்தல், மத்திய இந்த புரிதல் வாக்காளர் மத்தியிலும் இருக்கிறது. அதனால நீங்க பாஜக பேசுறது ஊடகங்கள் சொல்லுகிற ஒழிய அரசியல்வாதி சொல்றாங்க ஒழிய அது அரசியல் களத்துக்கு போல நான் ஒரு விஷயம் சொல்றேன். மற்ற எல்லா தலைவருக்கும் செயற்கையா ஒரு கூட்டத்தை காமிச்சு அங்க ட்ரை காமிச்சு ஆய் மக்களே அதை சும்மா போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு போற தலைவர் தான் இருக்காங்க. ஆனா விஜய்க்கு என்ன பிரச்சனை, இயற்கையா வந்து கூட்டம் ஓடிடுது. அதுதான் பெரிய சிக்கலே. இவர் சராசரியா வந்து எல்லா தொண்டரும் புரிஞ்சு கொண்டு மக்கள் புரிஞ்சு விட்டாங்கன்னா நிச்சயமா அவரும் போறாரு. அங்க என்னன்னா புலி வருது மாதிரி பயம்புத்தி வந்தாலும் அவர் வந்து சூழ்நிலை இருக்கு. சில ப்ராப்ளம் என்னன்னா மற்ற தலைவர்களுக்கு கூட்டம் இயற்கையா செயற்கையா கூட்டி வந்து தலைவன் காட்டுறாங்க. இங்க இயற்கையா வருது. இயற்கையா வரதான் சார் பிரச்சனை. அது விஜய் போக முடியாத காரணம் அதுதான். அப்படி பார்க்கிற போது உங்க கேள்வியில தமிழகத்தில் திமுக ஆட்சி அகற்ற வேணும், அதிமுக ஆட்சி ஆற்ற வேணும், மாற்ற வேணும் சொன்னா விஜய் தான் மக்கள் பார்க்கறாங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை கிங் மேக்கர் விஜயா இருப்பான்னு எடுத்துக்கொள்ளலாம். மத்தியில பேசுறது உங்க அரசியலுக்காக அரசியல் தலைவர்கள் சொல்வது. இப்ப மத்திய அரசு தேர்தலில் மாநிலத்தில் திரு ஸ்டாலினுடைய 5 ஆட்சி எப்படி இருக்கிறது, எடப்பாடி ஆட்சி எப்படி இருக்கிறது, ஸ்டாலின் அவர்கள் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ஆட்சி சொன்னாரு. அதே இது ஆட்சி நடக்குது. இந்த 2 ஆட்சி திராவிட ஆட்சி, 2 ஆட்சி கலெக்ஷன் கமிஷன் ஆட்சி. அதை ஒழிக்கணும் விஜய் பேசுன கேட்டா புதுசாக அதை யாரும் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல மாற்ற வேணும். இது அரசியல் ஆய்வாளராக அரசியல் புரிதலோடு மக்கள் எண்ணங்களை உட்வாங்கிக் கொண்டு அந்த கருத்தை நான் பதிவிடுறேன். முன்ன 2 ஆய்வுல திமுக ஜெயிக்கிற போது திமுக அதுன்னு சொல்றீங்க. ஏங்க இப்படி பேசினா இப்ப கூட அது பாரிய மாத்தீங்க. அந்த பாரிய மாத்தீங்க. இன்னும் கூட்டணி ஏதோ அமையலமா, வெயிட் பண்ண. இன்னும் டைம் இருக்கு. டேட்டா இருக்கட்டும். இல்ல அப்ப காங்கிரஸ் வந்து பேச்சத படிச்சு இல்ல அதாவது மக்களிடம் வந்து கேட்ட போது அந்த காங்கிரஸ் உள்ள அலைன்ஸ் பார்ப்பது காவேகோட கூட்டணி வந்து அந்த பார்வையில் எடுக்கப்பட்டதா நீங்க பாத்துக்கலாம். ரைட், சூப்பர். அதாவது இது வந்து கோர் ஓட்டு, அது கூட்டணி அமைத உடனே டேட் இல்ல. வெயிட் பண்ணுங்க சிஸ்டர் வெயிட் பண்ணுங்க. அரசியல் இருக்கு. அதாவது இருங்க தலைவா. இது கோர் ஓட்டு, இது கட்சியினுடைய இருக்கிற கோர் ஓட்டு. இதையும் அதை கம்பேர் பண்ணுங்க. அது வேற இது வேற. அது கூட்டணி. அதாவது இருங்க, அதாவது மேடம் இது அதாவது நான் இன்னும் அமையலைங்க. டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. அதாவது கூட்டணி அமைந்தால் இப்படி வருது வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. புரியுதா பிரதர்?
ஏமா நானா கடவுள், நானா அந்த கட்சி நடத்துறேன். இருமா உள்ள டேட் இருக்குமா? ரைட்டு, ஆமா. அதாவது இன்னும் இருங்க, அதிமுக கூட்டணி முழுமை பெறல. இருங்க சார். அதாவது நாம் தமிழர் கூட்டணி கூட போட்டிருக்கேன். நாம் தமிழர் கூட்டணி இருக்கா? அதாவது கூட்டணி அலைன்ஸ் அதாவது இன்னும் டேட் இருக்கு, இது இருக்கு. அதாவது தாவே கூட காங்கிரஸ் அந்த கணக்கில் தான் நான் கேட்கப்பட்டது. ஆனா அமையல. தப்பு இல்ல சார். இருங்க, ஒண்ணு எதுவுமே ஃபைனல் இல்ல. எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு கூட்டணியும் இறுதி வடிவம் பெறல. தேர்தல் டேட் அறிவிட்டோம், நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதனால தற்போதைய சூழல திமுக கூட்டணி அமைஞ்சால் தாவேகா மாற்று கட்சி கூட்டணி அமைஞ்சா எப்படி என்று கேட்கிற போது அது மொத்த கூட்டணி எடுத்துங்க, கோர் ஓட்டா வந்து இதை எடுத்துங்க, அப்ப கரெக்டா இருக்கும். அப்புறம் அடுத்து நாம் தமிழர் கூட்டணி அதுல போட்டிருக்கேன் பாப்பா. அது தாவே இப்ப திமுக கூட்டணி சேருது, அது உங்க பார்வை தவறு. அதை கேளுமா, என்ன பேச விடுமா, தாவே என்ன பேச விடுற. தமிழ் அமைப்புகளே வரும். அந்த பார்வை வந்து கட்சிகளுக்காக கோர் ஓட்டு, இது வந்து ஊர்ஜிதமா இருக்கு. அந்த கோர் ஓட்டுன்னு வச்சுங்க, யாருக்கு அந்த வாக்குறது அந்த பார்வை. இது இப்படி கூட்டணி அமைந்தால் திமுக, அதாவது தாவேகா காங்கிரஸோ மாற்று கட்சியோ கூட்டணி அமைஞ்சா இன்னும் வந்து இது ஃபைனல் அல்ல. தற்போதைய சூழ்நிலை இப்படி இருக்கு. அடுத்த ஆய்வுல அக்யூரன்சியா எந்த இதுன்னு வரும். அது வந்து இப்போ நல்லா பிரதர் என்னன்னா, இந்த பார்வை வேறு அந்த பார்வை. நான் எடுத்தவனுக்கு தான் தெரியும். உங்க பார்வை நீ கேட்கறது ரைட்டு, ஆனா நான் எடுத்தவனுக்கு என்னுடைய பார்வை என்ன, எந்த பங்கில் எடுத்துன்னு எனக்கு தெரியும். ஸோ அது கூட்டணி, அது சம்மதில நீங்க எந்த சம்மதில இருங்க. ஒரு டேட் இருக்கு பிரதர், டேட் இருக்கு வெயிட் பண்ணுங்க, அப்ப வரும். நிறைய கூட்டணி இருக்கு. கூட்டணி அமைஞ்சா நல்ல ஒரு பிரகாசம் வரும். அமைந்தால் ஆமா, அது வார்த்தை ஒன்று விட்டுருப்போம், அவ்வளவுதான். ஏங்க புத்த மாதிரி கூட சின்ன பிள்ளைங்க இருக்கிறோம். அக்யூரன்சி வராது, இதெல்லாம் வராது. ரெண்டுமே அதாவது மக்களிடம் கேட்கிற பிரிஸ்கிரிப்ஷனா எடுத்துங்க. சரியா? அடுத்து அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கு, ஒத்துக்கிறேன். இல்ல நீங்க இல்ல அது டேட்டாஸ் என்கிட்ட இல்லம்மா டேட்டாஸ் என்கிட்ட இல்ல. அதெல்லாம் எடுத்து 2000 IPDS.com.in போட்டு பாருங்க, அதில் ஏற்றிருக்கேன். நீங்க செல்லுலேயே ஓப்பன் பண்ணுங்க, IPDS.com ஓப்பன் பண்ணி பாருங்க. அதாவது பிரதர், எல்லா புள்ளி விவரங்களும் IPDS.com.in இணையதளத்தில் போடப்பட்டிருக்கேன். ஒரே நிமிஷம். அதாவது 16 கேட்ட டேட்டாஸ் அதில் இருக்கு. டேட்டாஸ் போய் பாருங்க. ஒரு நிமிஷம். ஓகே பாய்.